வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். போக்குவரத்து அபராதங்களை உயர்த்துதல் உட்பட சாலை போக்குவரத்து சட்டத்தில் புதிய திருத்தங்கள் பரிந்துரை. நாட்டில் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தில் பல முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான புதிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். இம்முயற்சியானது போக்குவரத்து துறை மற்றும் அமலாக்க பிரிவுகள் வேகமாக டிஜிட்டல் மையமாக மாறி வருவதை ஈடு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஆந்தனி லாக் சுட்டிக்காட்டினார். இந்த சட்டத்திருத்த மசோதாவில் 11 முக்கிய சீர்திருத்த எல்லைகளும் 42 விதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதன்படி சிறிய அளவிலான விபத்துகளில் சிக்கியவர்கள் போலீஸ் நிலையங்களுக்கு நேரடியாக செல்லாமல் ஆன்லைன் மூலமாகவே போலீஸ் புகார் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர். மேலும் குறிப்பிட்ட சில கடுமையான மற்றும் தொடர் போக்குவரத்து விதி மீறல்களுக்கான அபராத தொகையை கணிசமாக உயர்த்தவும் இந்த மசோதா பரிந்துரைக்கிறது என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். தவிர சட்டவிரோத மோட்டார் பந்தயங்கள், அமலாக்க அதிகாரிகளை வேவு பார்க்கும் சட்டவிரோத தொந்தோ கும்பல்கள் மீதான கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் ஸ்கூட்டர்கள் போன்ற மைக்ரோ மொபிலிட்டி வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான தெளிவான சட்ட கட்டமைப்புகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் ஆந்தனி லாக் விளக்கினார். மலேசியா மற்றும் ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்த அமெரிக்க டாலருக்கு பதிலாக ரிங்கிட் மற்றும் ரூபல் ஆகிய உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்துவது குறித்து இரு நாடுகளும் ஆலோசித்து வருகின்றன. ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்ற ஆசியான் தலைவர்களுக்கான மாநாட்டின் போது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் இந்த முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தினர். வர்த்தகம், முதலீடுகளை அதிகரிக்க இரு நாட்டு நாணயங்களையும் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல் மற்றும் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள விநியோக பற்றாக்குறையை எதிர்கொள்ள மலேசியாவிற்கு நீண்ட கால அடிப்படையில் எண்ணெய் மற்றும் எரிசக்தி வழங்க ரஷ்யா உறுதி அளித்துள்ளது என்று இந்த பேச்சுவார்த்தையில் தெரிவிக்கப்பட்டது. கூட்டரசு அரசாங்கத்தில் உள்ள தலைமைத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எழுப்பிய அரசியல் விமர்சனங்களுக்கு பதில் அளிக்க ஜோஹர் மந்திரி பசார் ஆன் ஹாஃபிஸ் காசி அரண்மனையை ஒரு கேடயமாக பயன்படுத்துவதாக அமனா கட்சியின் உதவித் தலைவர் மஃபூஸ் உமர் கடுமையாக கண்டித்துள்ளார். தங்களின் அரசியல் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள தலைவர்கள் அரச குடும்பத்தினரை அரசியல் விவாதங்களுக்குள் இழுக்கக்கூடாது என்று அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜோஹர் மாநில தேர்தலில் தேசிய முன்னணி தனித்து போட்டியிடும் என்றும் ஜாசைகா கட்சியுடன் கூட்டு வைக்காது என்றும் ஆன் ஹாஃபிஸ் காசி உறுதி அளித்திருந்தார். இது ஒற்றுமை அரசாங்கத்திற்குள் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தான் அரண்மனைக்கும் மக்களுக்குமான கடமையையே செய்வதாக கூறி ஆன் ஹாஃபிஸ் தன் மீதான விமர்சனங்களை மறுத்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள மஃபூஸ் உமர், மலாய் ஆட்சியாளர்களின் பரிபாலனம் நாட்டின் ஒற்றுமையின் சின்னம் என்றும் ஒரு தலைவர் தன் மீதான விமர்சனங்களுக்கு தன் சொந்த செயல்பாடுகள் மூலமே பதில் அளிக்க வேண்டுமே தவிர அரண்மனையை அரணாக பயன்படுத்தக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான SCPM தேர்வில் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற 18 மாணவர்களுக்கு வரலாற்றில் முதல் முறையாக இளங்கலை பட்டப்படிப்பை தொடர அரசு பல்கலைக்கழக உபகார சம்பளம் வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் ஃபலினா சிடிக் அறிவித்துள்ளார். இன்று SCPM தேர்வு முடிவுகள் வெளியீட்டு நிகழ்விற்கு பிறகு பேசிய அவர் 6ஆம் படிவ மாணவர்களின் கல்வி சிறப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த புதிய முயற்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் 6ஆம் படிவ கல்வி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அலுஸ்தா மற்றும் கோம்பா ஆகிய இடங்களில் புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டு படிவம் 6க்கான கல்லூரிகளின் எண்ணிக்கை 29ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் 18 கல்லூரிகளில் டிஜிட்டல் கல்விக்காக ஸ்மார்ட் போர்ட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் ஃபலினா சிடிக் விளக்கினார். 2026ஆம் ஆண்டு உலகக்கிண்ண காற்பந்து போட்டியை முன்னிட்டு சட்டவிரோத பந்தயம் மற்றும் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக நாடு தழுவிய அளவில் 58 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசிய தொடர்புத்துறை மற்றும் பல்லூடக ஆணையத்தின் வியூக ஒத்துழைப்புடன் கடந்த ஜூன் 11ஆம் தேதி ஓப் சோகா 11 எனும் சிறப்பு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ எம் குமார் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 52 சோதனைகளில் 54 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 58 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 25,684 ரிங்கிட் ரொக்கப்பணமும் சுமார் 4,88,582 ரிங்கிட் மதிப்புள்ள பந்தய தொகையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 42 இணையதளங்கள் மற்றும் செயலிகளை முடக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக டத்தோகுமார் குறிப்பிட்டார். உலகளாவிய புவிசார் அரசியல் சவால்களுக்கு மத்தியிலும் போர்ட்கில்லாண்ட் துறைமுகம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 4 விழுக்காடு வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். இன்று போர்ட்கில்லாண்ட் சுயேட்சை மண்டலமான PKFZ-க்கு அதிகாரப்பூர்வ வருகை புரிந்த அமைச்சர் ஆந்தனி லாக் அங்கு பல மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான புதிய மேம்பாட்டு திட்டங்களை முறைப்படி தொடங்கி வைத்தார். விஸ்மா கோல்டன் ஹார்ஸ் முன்கூட்டிய அறிமுக விழா, கியூ சென்டர் தொழிலாளர் குடியிருப்பு திட்டம், சன்டெக் மெட்டீரியல் சுண்டியன்பர்ஹாட் தொழிற்சாலை திறப்பு விழா, கோல்டன் ஹார்ஸ் ரப்பர் 2ஆம் கட்ட தொழிற்சாலை திறப்பு விழா மற்றும் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் தொழிலியல் பூங்கா ஆகிய திட்டங்களை ஆந்தனி லாக் தொடங்கி வைத்தார். விஸ்மா கோல்டன் ஹார்ஸ் முன்கூட்டிய அறிமுக விழாவில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக்கிற்கு பாரம்பரிய சிங்க நடனத்துடன் உற்சாகமான முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் சிலாங்கூர் மாநில அரசுடன் நிலுவையில் உள்ள நில பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டவுடன் போர்ட்கில்லானின் 3வது துறைமுக முனைய மேம்பாட்டு பணிகள் இந்த ஆண்டிலேயே தொடங்கும் என்றும் அமைச்சர் ஆந்தனி லாக் செய்தியாளர்களிடம் உறுதியளித்தார். Sekarang ini kita sedang berurusan dengan Kerajaan Negeri Selangor untuk menyelesaikan isu tanah dulu. Jadi isu tanah perlu diselesaikan. Selepas itu memang akan kita mulakan proses untuk pembinaan. Jadi proses tanah itu sedang diusahakan antara Kementerian Pengangkutan dengan Kerajaan Negeri Selangor dan juga melibatkan pihak UKAS. 3வது துறைமுக திட்டம் பொது தனியார் கூட்டுமுறை மற்றும் தனியார் மையமாக்கல் மூலம் செயல்படுத்தப்படும் என்பதையும் ஆந்தனி லாக் விளக்கினார். அல் புகாரி அறக்கட்டளையின் வரி விலக்கு விவகாரத்தில் முன்னாள் நிதியமைச்சர் லிம் குவான் எங் மீது பெர்சாத்து கட்சியின் தலைவர் முஹிடின் யாசின் அவதூறு பரப்பியது உண்மைதான் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. இருப்பினும் முஹிடின் யாசின் செலுத்த வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை நீதிமன்றம் குறைத்துள்ளது. முன்னதாக உயர் நீதிமன்றம் விதித்த 1.35 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகை மிக அதிகம் என்று குறிப்பிட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி அசாரி கமால் ராம்லி அதனை 4,50,000 ரிங்கிட்டாக குறைத்துள்ளார். மேலும் இந்த தொகைக்கு ஆண்டுக்கு 5 விழுக்காடு வட்டி விதிக்க கோரிய லிம் குவான் எங்கின் மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதுடன் அவருக்கு 35,000 ரிங்கிட் வழக்கு செலவாக வழங்கவும் முஹிடினுக்கு உத்தரவிட்டது. எல் நீனோ காலநிலை நிகழ்வு காரணமாக நாட்டில் இந்த ஆண்டு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் ஆர்தர் ஜோசப் குரோ எச்சரித்துள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற இளைஞர் ESG மன்ற கலந்துரையாடல் நிகழ்வில் பேசிய அமைச்சர், இந்த ஜூலை முதல் அடுத்த ஆண்டின் முற்பாதி வரை நாட்டின் மழைப்பொழிவு 40 விழுக்காடு வரை குறைய வாய்ப்புள்ளதால் இது வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டாக மாறக்கூடும் என்று தரவுகள் காட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த கடுமையான வறட்சி மற்றும் வெப்பமான சூழலை எதிர்கொள்ள கூட்டரசு மற்றும் மாநில அரசு முகமைகள் தங்களின் தயார்நிலை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளன. தேசிய பனிமூட்டம் மற்றும் வறண்ட காலநிலைக்கான முதன்மை குழு கூட்டத்தில் இதற்கான உத்திகள் விவாதிக்கப்பட்டதாக ஆர்தர் ஜோசப் குரோ தெரிவித்தார். நாட்டில் இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் மொத்தம் 388 பாலியல் தொல்லை வழக்குகள் பதிவாகி உள்ளன என்று மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் லெம் ஹோ யிங் தெரிவித்துள்ளார். போலீஸ் துறையின் புள்ளி விவரங்களின்படி இந்த வழக்குகள் 2022ஆம் ஆண்டில் 477ஆக இருந்து கடந்த ஆண்டில் 1038ஆக உயர்ந்துள்ளது. இது குற்றங்கள் அதிகரித்ததை மட்டும் காட்டாமல் பாதிக்கப்பட்டவர்கள் மௌனம் கலைந்து புகார் அளிக்கும்
விழிப்புணர்வை பெற்றுள்ளதையும் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். பெரும்பாலான சம்பவங்கள் பணியிடங்களிலும் பாதிக்கப்பட்டவருக்கு நெருங்கிய குடும்ப உறவுமுறை உள்ள நபர்களாலும் நிகழ்த்தப்படுகின்றன என்று கூறிய லிம் ஹுயிங், தன்மானம் மற்றும் வேலை இழப்பு பயம் காரணமாக பலர் இன்னும் புகார் அளிக்க தயங்குவதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே பாலியல் தொல்லைக்கு எதிரான நடுவர் மன்றம் இதுவரை 100 புகார்களை பெற்று அதில் 82 வழக்குகளுக்கு 60 நாட்களுக்குள் துரிதமாக தீர்வு கண்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ரீதியான உதவிகளை வழங்க 24 மணி நேரமும் செயல்படும் தலியான் காசி 1599 என்ற பிரத்யேக உதவி எண் மற்றும் சமூக ஆதரவு மையங்கள் மூலம் அரசாங்கம் ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்கி வருகிறது என்பதையும் அவர் விளக்கினார். கடந்த மாதம் புக்கிட் கயுஹிதாம் எல்லைப் பகுதியில் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை வாகனங்களில் ஏற்றிச் சென்றதாக 2 ராணுவ வீரர்கள் மீது இன்று அலுஸ்தா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 34 வயதான ஜுல்ஹெல்மி அக்வார் ரஹ்மான் மற்றும் 26 வயதான ஜோஹான் இஸ்கண்டர் ஷா ஜெஃப்ரி ஆகிய இருவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிபதி ஷர்மிளா அப்துல் சமத் முன்னிலையில் தனித்தனியாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் அதனை புரிந்து கொண்டதாக தலையை அசைத்தனர். எனினும் அவர்களிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த மே 22 அன்று மாலை புக்கிட் கயுஹிதாம் ICQS வளாகத்தின் சோதனை சாவடியில் அவ்விரு வீரர்களும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு ஆழ்கடத்தல் மற்றும் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் அந்த 2 வீரர்களும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். கிளந்தான் கோத்தபாரு நீதிமன்ற வளாகத்தின் தடுப்பு காவல் அறையில் 19.8 கிராம் போதைப்பொருள் வைத்திருந்ததாக 38 வயதான போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது இன்று கோத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் ரைஸ் இம்ரான் ஹமீத் ரைஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட ஃபடிருல் முசா என்ற அந்த போலீஸ் அதிகாரி தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டு வரை சிறை தண்டனையும் 9 பெரும்படிகளும் விதிக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் அந்த அதிகாரி குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். மூவார் அருகே பக்ரி தொழிற்பேட்டையில் உள்ள பழுது பார்க்கும் பட்டறையில் பாரந்தூக்கி வாகனத்தை பழுது பார்த்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் அதன் உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். இந்த விபத்து குறித்து இன்று காலை 9:32 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக மூவார் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஷரிசால் மொஹ்தார் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு குழுவினர் அங்கிருந்த மற்றொரு தொழிலாளியின் உதவியுடன் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி வாகனத்திற்குள் சிக்கியிருந்தவரை மீட்டனர். உயிரிழந்தவர் அந்த பட்டறையின் உரிமையாளரான 37 வயது பொய் வெய் ஹான் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த விபத்துக்கான துல்லியமான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.